இந்த மில்க் பவுடர் போட்டு டெய்லி காஃபி குடிக்கிறது பாஷ் லைஃப் ஸ்டைல்னு நினைக்கிறவங்க இதை கேளுங்க. உங்க காஃபில இந்த வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிற பால் பவுடரை போட்டு மிக்ஸ் பண்றீங்க, அதுவும் கிரீமியா ஸ்மூத்தா காஃபி கொடுக்குது. சோ இந்த காஃபி டேஸ்ட் பெட்டர் தென் மில்க்னு சொல்லிட்டு சீன் போடுறீங்க. ஆனா இது உண்மையாவே பாலோட ஆல்டர்னேட்டிவ் தான் சொல்ல முடியுமா? முதல்ல இந்த பால் பவுடர் என்னன்னு சேல் பண்றாங்கன்னு பாத்திருக்கீங்களா? பாக்கெட்டை பார்த்தா பால் பவுடர்னு தெரியுது. சோ என்ன பேர்ல இருக்குன்னு பார்க்காம வாங்கிடுறோம். இத கம்பெனிஸ் டெய்ரி ஒயிட்னர்னு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நார்மலா மில்க் பவுடர் மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு அது ஸ்மூத்தா இருக்காது. இந்த ஸ்மூத்னஸும் அடிட்டிவ்னஸும் வர்றதுக்காக கம்பெனிகள் உருவாக்கின ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் தான் இந்த டெய்ரி ஒயிட்னர். இத மில்க் பவுடர் கூட சுகர், வெஜிடபிள் ஆயில், எமல்சிஃபையர் சேர்த்து ஒரு கலவையான ப்ராடக்ட்டா கிரியேட் பண்ணிருக்காங்க. பால் பவுடர்ல எதுக்குங்க இவ்வளவு இன்கிரிடியன்ஸ்? இந்த பால் பவுடரை காஃபில போட்டு மிக்ஸ் பண்ணும்போது லம்பா இருந்தா யூஸ் பண்ணுவீங்களா? அதனாலதான் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்மூத் டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக தான் இவ்வளவு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. இவ்வளவு பாஷ் லைஃப் ஸ்டைல் ட்ரை பண்ற நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பால் பவுடர்ல இந்த டெய்ரி ஒயிட்னர்ல பால்ல இருக்க எந்த சத்துமே இல்ல. நம்ம இத பாலை விட நல்லது, ஸ்டோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்னு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பழக்கப்படுத்தினா பால்ல இருந்து வர நியூட்ரிஷனுக்கு டாக்டர் கிட்டையும் மருந்து கடையில போய் டேப்லெட்ஸும் வாங்க வேண்டியதுதான்.